செல்வராகவன் இயக்கத்துல எப்படா 1001 2 வரும், புதுப்பேட்டை 2 எப்படா வரும் அப்படின்ற மாதிரி தமிழ் ரசிகர்களோட இயக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் ஸ்கிரிப்ட்லாம் ரெடியா இருக்கு. பட் 1001 2 பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எடுக்க முடியுமான்றது தெரியல. ஆனா புதுப்பேட்டை 2க்கு எந்த ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை வெளியிட்டு இருக்காரு இயக்குனர் செல்வராகவன். என்ன நடந்திருக்கு, செல்வராகவன் கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்புல உருவாகி இருக்க திரைப்படம் தான் சொர்க்கவாசல். இந்த திரைப்படமானது வரக்கூடிய 29ஆம் தேதி திரையரங்கில் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல செல்வராகவன் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படமானது உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை சித்தார்த் விஸ்வநாத் இயக்கி இருக்காரு. படத்தோட அடுத்தடுத்த ப்ரமோஷன்கள்ல நடிகர் ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் உள்ளிட்டோர் ஈடுபட்டு இருக்காங்க. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், ஆர்ஜே, விஜே, கிரிக்கெட் வர்ணனையாளர்னு பன்முக திறமையை காட்டிக்கிட்டு இருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவரோட இயக்கத்துல மூக்குத்தி அம்மன் திரைப்படமானது வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய சாதனை படைச்சிருந்தது. அதை தொடர்ந்து தான் சூர்யா 45 திரைப்படத்தை இயக்கவுமே ஆர்ஜே பாலாஜிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில தான் சொர்க்கவாசல் திரைப்படமானது வரக்கூடிய 29ஆம் தேதி வெளியாகி இருக்கு. இந்த படத்துல இயக்குனர் செல்வராகவன் ஒரு லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல தான் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன் ஈடுபட்டு வராங்க. இந்த படத்தோட ட்ரைலர் மற்றும் ப்ரீ ரிலீஸ் ஆனது சென்னையில பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல சிறப்பு விருந்தினரா லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் கலந்துக்கிட்டாங்க. இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பேசும்போது தான் செல்வராகவன் அவரோட அடுத்த படங்களை பத்தி அப்டேட் கொடுத்திருக்காரு. இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 7G ரெயின்போ காலனி 2 படத்துக்கான வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தபடியா புதுப்பேட்டை 2வும் 1001 2 படமும் இயக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. குறிப்பா 1001 2 பொறுத்தளவுக்கு நான் இயக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வத்தோட காத்திருக்கேன். ஆனா நடிகர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு திரும்பவும் ஒரு வருடம் ஒரே படத்துக்காக அவங்களை வச்சிருக்கிறது சாத்தியமே இல்ல. இப்பெல்லாம் அடுத்தடுத்த படங்களுக்காக எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதனால 1001 கதைக்களத்துல சின்ன மாற்றங்கள் தேவைப்படுது. அதற்கேத்த மாதிரி நானுமே தயாராகிக்கிறதுக்கு எனக்குமே நேரம் தேவைப்படுது. புதுப்பேட்டை 2 படத்தை திரையில பார்க்கறதுக்காக நான் ரொம்பவே ஆர்வத்தோட காத்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வமும் இருக்கு. அந்த கதைக்களத்துல தனுஷ் கேரக்டரோட மகனை பத்தி தான் கதையானது உருவாகி இருக்கு. இதுல 70-80% ஸ்கிரிப்ட் வேலைகள் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் செல்வராகவன் சிறப்பான அப்டேட் கொடுத்திருக்காரு.